ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன் பிரார்த்தனை நிறைவேறியது. இன்று வைகாசி விசாகத்தில் உனக்கு நடந்துவிடும். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. இனிப்பான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. உன் மனவழி போக்கி உன் முகத்தில் புன்னகை பூ மலரச் செய்தும் செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடியை இந்த முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. இன்று மதிய வேளையில் உன் மனதில் உறுத்தலாக ஏதோ ஒரு கவலையாக இருந்த ஒரு விஷயம் இப்போது குறைந்துள்ளது. என்னவென்றே தெரியாமல் திடீரென கவலையில் சென்று மாட்டிக்கொள்கிறாய். அதே நேரம் என் மீது உள்ள நம்பிக்கையில் உன்னால் விரைவில் மீண்டு வர முடிகிறது. எல்லாம் சரியாகிவிடும். நிம்மதியாக இரு. ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே. உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று. கண்மணியே, யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். எல்லாம் நான் அறிந்து விட்டேன். உன் உள்ளம் எனக்கு தெரியும். என்னையன்றி உன்னை யார் அறிவார் இந்த உலகத்தில்? உன்னை தேற்றிட என் வார்த்தையின்றி வேறு எதனால் முடியும்? நானும் என் வேலும் இருக்க உனக்கேன் பயம் தங்கமே? அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காது என தெரிந்ததும் எதிர்பார்க்காதே. அவமானப்படுத்தப்படுவாய். நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைப்பேன். பொறுமையாக இரு என் தங்கமே. உன்னிடம் எதிர்பார்க்கவே செய்வார்கள். உன் தேவையை பற்றி அவர்கள் சிந்திக்கப் போவதில்லை. நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செய்ய இந்த பூமியில் வந்து விட்டாய். அதே நேரத்தில் இந்த உடலை பயன்படுத்தித்தான் என்னை வணங்க என் ஆலயம் தேடி ஓடி வருகிறாய். பிரார்த்திக்கிறாய், வேண்டுதல் செய்கிறாய். எனவேதான் பிரார்த்தித்த என் பிள்ளைக்கு, வேண்டுதல் செய்த என் பிள்ளைக்கு இன்று உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும், நடந்துவிடும். எனவே சுற்றி நடக்கும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கை பயணத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கடமைகளை அழுது கொண்டும் செய்ய முடியும், மகிழ்ச்சியாகவும் செய்ய முடியும். நீ என் பிள்ளை, தங்கப்பிள்ளை, செல்லப்பிள்ளை. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக செய்து முடிக்க உனக்கு அனைத்து சக்தியும் உனக்கு தந்துள்ளேன். உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் தங்கமே. நேற்று உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதை உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய். அது கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகும்போது நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி தருகிறேன், நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இன்று நிறைவேறும் என்று சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்து விட்டேன். நடக்கும். மனம் தளராதே. சில நேரங்களில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நீ தவிக்கும் தவிப்பு எனக்குத்தான் தெரியும். அந்த நிலையில் நீ இருந்தால் இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு. உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கலிலுமிருந்தும் உன்னை விடுவித்து உன்னை வெளிவரச் செய்து விடுவேன். அதுவரை இந்த முருகனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் சரியாகிவிடும். நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தும் என்னுடைய அனுமதியின்படிதான் நடக்கிறது. அனைவருக்குமே கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். ஆகையால் நன்மையே திரும்ப திரும்ப செய். அதையே இரட்டிப்பாக உனக்கு திரும்ப திரும்ப தருவேன். உன் வேதனைகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா, பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நினைக்கிறாய். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ போராடுகிறார்கள். மனதில் உள்ள வலிதான் உடலை பலவீனமாக்குகிறது. மனதில் இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்தாலும் அதை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மனதிற்கு ஓய்வு கொடு தங்கமே. நிழலாக, என் பிள்ளைக்கு நிழலாக நான் உன்னோடு நிற்கிறேன். நினைத்த மாதிரி வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லையே என்று கலங்காதே. மனதை அமைதிப்படுத்திக்கோ. என்னை தியானம் செய்துவிடு. உனக்காக வர வேண்டியது நிச்சயமாக உனக்காக வரும். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்கணும். எல்லோரும் ஆளாளுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள். நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும்.
எனவே தெளிவாக இருக்கணும். வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படும். மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனை செய்யணும். தியானம் அவசியம். இன்று கோவிலுக்கு வந்து தரிசித்து விட்டு சிறிது நேரம் தியானம் செய் தங்கமே. மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் ஆள் மனம் பேசுவதை கவனி. நான் பேசுவேன், இன்று நான் பேசுவேன். இன்று உன் மனத்திலிருந்து என்னென்ன வருகிறதோ, என்னென்ன கேட்கிறாயோ அது உன் முருகன் தருவது. உன் வாழ்விற்கான பல தீர்வுகள் ஆள் மனதில் ஆழ்ந்து கிடக்கிறது. முருகன் அருளால் என் மனம் தெளிவடையும் என்று பதிவிடு. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை. அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதுமில்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைக்கிறான் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? அடுத்தவன் என்ன நினைத்தால் என்ன? வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தும் நேரம் வந்துவிட்டதா? வருந்தாதே. அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று. தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. எப்போதும் மலிவாக கிடைப்பதனால் தான் சில நேரம் நீங்கள் மதிக்கப்படாமலேயே இருக்கின்றீர்கள். அவ்வப்போது நீ அரிதாக இரு. அப்போதுதான் நீயும் ஒருவராக தேடப்படுவாய். எனக்கு தெரியும், சின்ன வயசிலிருந்தே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை என் பிள்ளையான நீ இழந்து வருகிறாய். கவலைப்படாதே. இந்த நல்ல நாளில் உனக்கு நான் சொல்கிறேன், கேள். உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. நீ எடுக்கும் முடிவுகளில் மட்டும் உறுதியாக இரு. உன் குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும். அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் எண்ணத்திலும் உறுதியாக இருக்கணும். நீ செய்யும் செயலிலும் உறுதியாக இருக்கணும். தன்னம்பிக்கையோடு துவங்கும் நீ ஏற்றம் பெறுவாய். எதற்காக இந்த கோபம் தங்கமே? எதிர்பார்ப்பு, தேவையில்லாத ஆசைகள், எதிர்மறை சிந்தனைகள். ஏன் உன்னை நீயே இப்படி குழப்பிக்கொள்கிறாய்? நான் சொன்னதை மறுபடியும் கேள். தெளிவாக யோசி. சிந்தனையாக செய். அமைதியாக அமர்ந்து கேள். தைரியம் வரும். நிச்சயமாக உனக்கு இந்த முருகனின் வாக்கு, பேச்சு. என் கண்மணியே, நான் உனக்கு முன்பே உணர்த்தியுள்ளேன். இந்த காலகட்டத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் முடிவுகளை தவறாக எடுத்துவிடக்கூடாது. இதிலும் கற்றுக்கொள்ள சில விஷயங்கள் இருக்கும். அதை கற்று தெரிந்து கொள். இரவில் தூங்க முடியாமல் உடல் வலியால் அவதிப்பட்டாய். அவை சரியாகும். இன்று என்னை வணங்கி நல்ல சக்தியை பெறுவாய். தீபம் ஏற்றி அதன் முன்பு அமர்ந்து தியானம் செய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் மாற்றி வருவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஓம் முருகா போற்றி போற்றி.